Hi friends, welcome back to my channel BK News Report. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். அதாவது மார்ச் 8 இன்னைக்கு வந்து சர்வதேச ரீதியில வந்து மகளிர் தினமா வந்து கொண்டாடப்படுது. ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட இளைய தளபதி அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். மகளிர் தினத்துக்காக வந்து வீடியோ வெளியிட்டிருக்கார். அது வந்து மகளிர் தினம் பற்றி அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து கூறியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் திமுகவை வந்து அவர் விமர்சிக்கவும் தவறவில்லை. திமுக இந்தியாவில் இருக்க ஒரு கட்சி, அந்த கட்சியை வந்து விமர்சிக்கவும் தவறவில்லை. ஸோ அது பண்ண வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறோம். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மகளிர் தினம் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாட வேண்டிய ஒரு நாள். பட் எனக்கு இந்த நாள்ல இன்னொரு டவுட் வருது. மகளிருக்கு வந்து மார்ச் 8 வந்து மகளிர் தினமா கொண்டாடுறீங்க. பட் ஆண்கள் தினம் வந்து கொண்டாடுறதே இல்ல சர்வதேச ரீதியில. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாது. ஏன் அது கொண்டாடுறதுன்னு தெரியாது. ஸோ அதான் என்னோட டவுட்டா இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்க ஒரு வீடியோ உண்டு. மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதோட வந்து இன்னொரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கா போய்கொண்டிருக்கு. அவர் வந்து முஸ்லிம்களோட இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றிருக்கார். ஸோ இது பற்றி அந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா, முதலாவது இந்த மகளிர் தினத்துக்காக வந்து சிறப்பா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோ வந்து திமுக வந்து விமர்சிக்கவும் மறுக்கல. அதுலயும் வந்து விமர்சிச்சிருக்கார். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்து கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு வந்து மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நாம எல்லாருமா சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்க எல்லாரும் சேர்ந்து, இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாத்துவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உறுதி ஏற்போம். ஒன்று மட்டும் சொல்றேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நினைப்பேன். நன்றி. அந்த வீடியோ முழுமையா பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ வந்து மகளிர் தினம் பற்றியும் திமுக விமர்சனம் பற்றியும் வந்து குறிப்பிட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா இன்னொரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு. யோசப் விஜய் வந்து முகமது விஜயா வந்து மாறிட்டாரா என்ற மாதிரி வந்து ஒரு டாபிக்ல வந்து போய் கொண்டிருக்கு. அதாவது முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து பங்கு பற்றி இருக்கார். ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருந்தது. அதுல வந்து விமர்சனமா வந்து நடிகர் விஜய் வந்து ஜோசப் விஜய் முகமது விஜயாக மாறிவிட்டாரா என்ற மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து போய்கிட்டு இருந்தது. சோ அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா அந்த வீடியோ வந்து பார்த்து வந்துடலாம். அவங்க இடத்துல உட்காருங்க, யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம். அவங்க இடத்துல உட்காருங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. உட்காருங்க, அவசரப்படாதீங்க, உட்காருங்க. செக்யூரிட்டி உட்காருங்க. சோ இந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. இவ்வாறு வந்து இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியா ட்ரெண்டிங் ஆயிருக்கு. பட் எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து விஜய் பங்கேற்று இருக்கிறாரா அந்த டவுட் வந்து எனக்கு இல்ல. நான் பார்க்காம இருந்திருக்கிறேன். பங்கேற்று இருக்கிறாரான்ற ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப இல்லாட்டி அரசியலுக்கு வந்த பிறகு எப்படி நிகழ்ச்சிகளை வந்து பங்கேற்கிறாரான்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு எனக்கு. அப்படி அரசியலுக்கு வர முன்னம் இப்படியான நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருந்தா அது வரவேற்கத்தக்கது. அரசியலுக்கு வந்த பிறகு இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்கிறாருன்னு சொன்னா தேர்தலை முன்னிட்டு அதுக்காகத்தான் மக்களை கவர்ற விதமாக இப்படியாக நிகழ்ச்சியில பங்கேற்கிறார்ன்றது வந்து ஒபியஸ்லி எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். விஜய் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாட்டியும் அதான் உண்மையான விஷயம். தேர்தலை முன்னிட்டு அவர் வந்து இப்படியான நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றுக் கொள்றார், மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் எடுத்துக் கொள்றாருன்றதான் அந்த உண்மையான விஷயமா இருக்க போகுது. சோ பாத்தீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அது இந்த வீடியோ என்னன்னு பார்த்து வரலாம்.
ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் உள்ள போயிட்டு நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில வந்து காலில இருந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. இந்த ஃபோன்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா தன்னுடைய போஸ்ட் வந்து வந்திருக்கான்னு பாக்குறாரு, ட்விட்டர் பாக்குறாரு, இன்ஸ்டாகிராம் பாக்குறாரு, இந்த மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும். அதுக்கு பிறகு கோல் எடுத்து கதைக்கிறாரு. இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகி கொண்டு வந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கான்னு பார்த்த பிறகு கோல் கதைக்கிறார் மாதிரி வந்து இந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்தி இருக்காங்க. பட் அவருக்கு தான் தெரியும் அவரோட கோல் கதைச்சா என்னதை வந்து போன்ல பார்த்தாருன்னு. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து போய் கொண்டிருக்கு. பட் பார்த்து சொன்னா விஜயோட நிறைய படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இடைக்கு வந்து சமீபத்தில் வந்து துப்பாக்கி அந்த மாதிரி படங்களை பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் வந்து ஒரு தீவிரவாதியா காட்டுற தன்மை இருந்தது. சோ இவர் வந்து எல்லா மத மக்களையும் மதிக்கிற ஒரு தலைவரா வந்து இருந்திருந்தால் அப்படின்ற பட வாய்ப்புகளை இவர் வந்து புறக்கணிச்சிருக்கணும். அப்படின்ற பட வாய்ப்புகளை தான் வந்து பங்கேற்று பட வாய்ப்பை நடிச்சிருக்க கேட்டா சொல்லுவாங்க, இல்ல இயக்குனர் கதை சொல்ற இவர் நடிக்கிறார் மாதிரி சொல்லுவாங்க. பட் ஒரு படத்தை வந்து செலக்ட் பண்றது வந்து நடிகரோட தனிப்பட்ட விஷயம். அந்த வகையில இவர் வந்து இப்படியா மக்கள் வந்து இழிவுபடுத்துறது என்னால நடிக்க முடியாது என்று நினைச்சிருந்தா அப்படின்ற படங்கள் வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு எல்லா மத மக்களையும் வந்து தேடி போயிட்டு அவங்களோட நிகழ்ச்சியில பங்கேற்கிறதும் அவர்களோட வந்து இருந்து சாப்பிடுறது அப்படியான விஷயங்களை செய்யறதும் வந்து ஆப்வியஸ்லி வந்து நீங்க தேர்தலுக்காக தான் செய்றீங்க, மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதுக்காக தான் செய்றீங்கன்றது வந்து ப்ரூஃப் ஆகுது. இதுக்காக வந்து விஜய் ரசிகர்கள் வந்து என்ன சொன்னாலுமே அப்படியான விஷயம் வந்து எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. படத்துக்கு முன்னம் ஒரு முகம், படத்துக்கு பின்னம் ஒரு முகமா. பட் எப்படி இருந்தாலுமே மற்ற தலைவர்களை விட இவர் ஒரு வித்தியாசமான வழியெல்லாம் போய் கொண்டிருக்க. அந்த வகையில பார்க்கும்போது விஜய் ரசிகர் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதோட வந்து இன்னொரு விஷயம் சொன்னா ஜனநாயகன் எங்களோட ஜூன் மாத இறுதியில் வரப்போகுதுன்னு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா அவரோட இறுதிப்படம் நிறைய பேர் வந்து ஃபீலிங்கா இருக்காங்க. படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா இறுதிப்படம் இதுக்கு பிறகு நடிக்க மாட்டா, அரசியல்ல முழு நேரம் இறங்க போறான்னு சொன்னது அவரோட ரசிகர்களுக்கு வந்து மிக மனவர்த்தத்தை கொடுத்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த படம் வந்து சக்சஸ் ஆகணும்ன்றது வந்து எல்லா சார்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம். ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து நீங்க உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னா வீக்கெண்ட் நியூஸ் படம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கும் போது உங்கள் பானு.